என்னடா ஃபர்ஸ்ட்டுக்கு கொச்சிக்காவே முப்பையும் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி பொலைக்கு போயிட்டு வரப்போக்குள்ளே நல்ல விரலும் இஞ்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா பாயில் பண்ணி அதை தோசை போட்டு கொண்டாச்சு. முதவெல்லாம் அந்த அளவுக்கு கிரேவிங் ஆகிக்கும், எவ்வளோ தின்றண்டு அவ்வளோ திம்பேன். ஆனால் இப்போல்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சு. அப்பையும் கண்டா எப்பயுமே மகளுக்கு செஞ்சு கொண்டாந்து கொடுப்பேன். ஃபிஷ் கறி குக் பண்ணுறதுக்கு தான் பொலையால் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தேன். விரலும் எடுத்து அப்படியே வச்சுட்டேன். நினைக்கிற போதெல்லாம் திண்டு கொள்ளையிலும்ண்டு. இன்றைக்கி ஃபிஷ்ஷுக்கு நான் கோவா கீரை தான் சுண்டினேன். கோவா கீரை நல்ல மணமைக்கும். நீங்களும் கோவா கீரை சேர்ப்பவர்கள் கொஞ்சம் மாசி போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்டியாகும் கோவா கீரைக்கு. எனக்கு எப்பயுமே ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது, ஏதாவது ஒரு கறிக்கு இது தான் மெச்சாவும் நினச்சேன், அது லைட்டாக இருந்தாலும் அதை குக் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வாழைக்காய் நல்லா கட்டி பால் ஊற்றி குக் பண்ணணும்னு நினச்சேன். ஒரே ஒரு வாழைக்காய் தான் இருந்துச்சு, அதை 4 வெட்டி போட்டு அதையும் குக் பண்ணி எடுத்து அதை நல்லா தாளித்தேன். சட்டியில் அடியில் இருந்தாலுமே சட்டப்படி நல்ல கிரேவி திக்காகவும் நல்லாவும் வந்துச்சு. வாழைக்காய் கறி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இப்படியான்னு கமெண்ட்டில்